ஐஎன்ஆர் துணை டுடே எபிசோட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கொண்டு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பீச்சில் சோழனும் நிலாவும் பேசிகிட்ருக்காங்க. பேசிவிட்டு அப்படியே ஊருக்கு கிளம்புறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஐயனார் வீட்டில் எல்லோரும் பேசிட்டு சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா நிலா வந்த உடனே எல்லாருமே எழுந்து வெளியே வராங்க. இது வானத்தை பார்த்துட்டு அவங்களுக்குள்ள ஒரு சின்ன பொறாமை வருது. நிலா பார்த்தோன்னா எல்லாருடைய ஃபோக்கஸும் அவங்க பக்கம் திரும்பிடுச்சே, நம்மளை யாருமே கண்டுக்கலையே அப்படின்னு அவங்களுக்கு கொஞ்சம் பொறாமையில் அப்படியே பார்த்து நிற்பாங்க. அதுக்கப்புறம் நிலா வருவாங்க வீட்டுக்கு. நிலா எல்லாரையும் எப்படி இருக்கீங்க எது இருக்கீங்கன்னு கேட்பாங்க. நடேசன் வந்துட்டியாம்மா, நீ இல்லாதனால வீடே ஒரே போராக இருந்ததும்மா, வந்துட்டியா சாப்பிட்டீங்களாப்பா அப்படின்னா சாப்பிட்டேன் அப்படின்ட்டு சொல்லுவார் நடேசன். அதுக்கப்புறமா சந்தா பேசுவாங்க. சந்தா எப்படி இருக்கீங்க, பயப்படாதீங்க, நாங்களாம் இருக்கல, பயப்படாதீங்கன்னுவாங்க. அதுக்கு அப்புறமா மானதிக்கிட்டே எப்படி இருக்கீங்க, நீங்கள் ரொம்ப தில்லாக சட்டுன்னு முடிவு எடுத்து நீங்கள் சந்தாவுக்கு ஹெல்ப் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க அப்படின்லாம் பேசிட்டு விசாரிச்சுட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறமா வானதிக்கிட்டையும் பேசுவாங்க. இப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது எல்லாம் உள்ளே வாங்க, ஏன் வெளியே நிற்கிறீங்க, வாங்க வாங்க உள்ளே அப்படின்ட்டு நிலாவையும் சோழனையும் உள்ளே கூப்பிட்டு போவாங்க. அப்புறம் எல்லோரும் அப்படியே பேசிகிட்டே இருப்பாங்க. பேசிகிட்டே இருந்தோடனே அனிஷ் நான் சந்தாவை வீட்டுக்கு போகிறேன், இப்போ தான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு, ஒன்றும் பயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுறாங்க. இங்கே வானதியும் நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கிளம்புவாங்க. பாண்டி நான் வானதியை விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி கூப்பிட்டுட்டு பாண்டியும் கிளம்பிடுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வானதி விட்டுட்டு பாண்டி வந்துடுவார். இங்கே எல்லோரும் சாப்பிட்டு எல்லாருமே தூங்க போவாங்க. பல்லாம் எல்லார்கிட்டையும் சொல்லுவார், அண்ணே நாளைக்கு கண்டிப்பாக காலேஜுக்கு வந்துருங்க, கண்டிப்பாக வந்துடுறேண்ணா, நீ பயப்படாமல் தூங்கு, அண்ணனையும் கூட்டிகிட்டு வந்துடும், கண்டிப்பாக அண்ணனும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ நேரத்தோடு தூங்குடா, நாளைக்கு காலையில் காலேஜுக்கு சீக்கிரம் போகணும்ல, படுத்து தூங்கு, எதையுமே யோசிக்காத, நல்லா நிம்மதியாக தூங்குடா, எந்த டென்ஷனும் வேணாம், கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே அங்கே வருவோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே தூங்க ஆரம்பிக்கிறாங்க. சோழன் மட்டும் ஊருக்கு போனது, நிலா கூட ஒன்றா வண்டியில் போனது, அப்புறமா பீச்சுக்கு போனது எல்லாத்தையுமே அசை போட்டுட்டு அப்படியே யோசனை பண்ணிகிட்டே சிரிச்சுக்கினே தூங்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறமா காலையில் பார்த்திங்கன்னா பல்லவ ரெடியாகி வருவாங்க. நிலா என்னடா இது டல்லாக இருக்குது, இந்த ட்ரெஸ்ஸு நல்லா பிரைட்டாக போட்டுன்னு வா அப்படின்னு சொல்லுவாங்க. பல்லம் போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு ஒயிட் கலரில் ஷர்ட் போட்டுட்டு வருவாங்க. இது எவ்வளோ அழகாக இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது அப்படின்வாங்க. இங்கே சேரன் சாமி படத்துக்கெல்லாம் பூ வச்சுட்டு சாமி கூப்பிட்டு நிற்பார். கிட்ட போயிட்டு அண்ணே கண்டிப்பாக வந்துடுனே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லுவார். உடனே நாங்களாம் கூட்டிகிட்டு வரோம், நீ கவலைப்படாத போடா அப்படின்னு நிலா எல்லாருமே சொல்லுவாங்க. இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.